ஏற்கனவே வந்து 85 நாள் ஜெயிலு. அதுக்கு பிறகு அவருடைய கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் காலி. இன்னொரு இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஆஃபர் வருது. யார் காவியா வந்து நஷ்டம் கட்டினா அவங்க ஒரு பக்கம் வந்து லோன்லி ஆகி வராங்க. பாவனா, மஞ்சு வாரியர், காவியா, திலீப் கூட சேர்த்துங்க. ஒரே குட்டையில் ஒன்றா மறைங்க. பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பெண்ணோட போய் தொடர்பு வச்சுன்னா தப்பு இல்லையா? பெண்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஜெலசி சொல்லுவாங்கல்ல, அந்த பொறாமையோட சினிமா வாழ்க்கை, அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு காதல் இருந்தது. யார் மேலே தெரியுமா? அவங்க கார் டிரைவர் மேலே. வணக்கம் சார். வணக்கம். கேரளாவில் வந்து 2017 வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் சரி சினிமாவையும் வந்து உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாவனா திலீப் அந்த பாலியல் வழக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அவர் வந்து விடுவிச்சிருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம், என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்குமா, தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தீர்ப்பை நம்ம தீர்ப்பாக பார்த்துட்டு போயிடணும். ஐயோ ஏன் வந்து திலீபத்துக்கு ஜெயிலில் போடலன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் நேரடியாக பாதிக்கலை, நானும் கூட பாதிக்கலைன்னு வச்சுக்கேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தீர்ப்பில் வந்து முரண் இருக்குது, இல்லை இந்த தீர்ப்பு எனக்கு வந்து நியாயத்தை வழங்கலை, நீதி வழங்கலைன்னு சொன்னால் அவங்க அடுத்தது அப்பீல் போகலாம். அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது சட்டத்தில். இந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியில்லைனா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இப்படி போகலாம் இல்லையா? அப்போ நம்ம வந்து இந்த தீர்ப்பை வந்து நம்ம தீர்ப்பாக பார்க்காம நம்ம தீர்ப்பை வந்து நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அதை பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால் அங்கே சம்பவம் நடந்தது என்னன்றது நமக்கு தெரியாது. வழக்கை வந்து நம்ம வந்து பார்வையாளராக நம்ம பார்க்கும்போது இதில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85 நாள் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் பிணையில் வந்துட்டார். இப்போ கிட்டத்தட்ட வந்து 17 நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதில் 8 பேரில் வந்து 6 பேர் வந்து தண்டனை, 2 பேர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 8வது நபராக சேர்க்கப்பட்டவர் தான் வந்து திலீப். இப்போ அவருடைய கெரியர் ஏற்கனவே வந்து 85 நாள் ஜெயிலு. அதுக்கு பிறகு அவருடைய கெரியர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் காலி. இதை தாண்டி வந்து குற்ற சம்பவத்துக்கு இதுதான் தண்டனையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. குற்றம் வந்து அவர் செய்திருந்தாருன்னா அதுக்கான வந்து தண்டனை வந்து வழங்கப்படணும் தான். ஆனால் இங்கே தீர்ப்புகள் எப்படி வழங்கப்படுதுன்னு பாருங்கள். தீர்ப்புகள் வந்து சாட்சி வேணும், ஆதாரம் வேணும். சாட்சி ஆதாரம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால்தான் அங்கே வந்து தண்டனை வழங்க முடியும். ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இவர் செஞ்சுருப்பார், இவர் அப்படிப்பட்ட ஆள் தான், அந்த மாதிரி எண்ணத்தில் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அது வந்து தனிப்பட்ட விஷயம்னு. இது வந்து தனிப்பட்ட விஷயம் சொல்ல அவங்களோட இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விமர்சிக்க முடியாது. விமர்சனம்னா நம்ம ஜெயிலுக்கு போகணும். தீர்ப்பை விமர்சிக்க வேணாம். ஏன்னா அந்த பெண்மணியார் பாவனா, நான் ரொம்ப உஷாராக இருக்கிறேன். நான் என்ன என்ன கூண்டில் அடைக்கலான்னு பார்க்காதீங்க, நான் ரொம்ப உஷாராக இருக்கிறேன். பாவனான்ற நடிகை வந்து உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா இவர் தீர்ப்பை பற்றி ஏதாவது விமர்சிப்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டெம்ட் கோர்ட் அது இது ஏதாவது வந்து தூக்கி உள்ள வைக்கலான்னு பிளான் பண்ணுறீங்க, தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆனால் நான் வந்து என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குமா, அந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் இருக்கலாம், அல்லது அவர் இன்வால்வ் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம். தீர்ப்பு வந்து நம்ம வந்து கடந்து போயிடுவோம். ஆனால் தீர்ப்பை வந்து உங்களுக்கு நியாயமாக இப்போ பாவனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு எனக்கு நியாயமானதாக இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை அரசு தரப்பில் கூட நாங்கள் போதுமான சாட்சி ஆதாரம்லாம் வச்சோம், இந்த கோர்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணவே இல்லை, வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பீல் போகலாம். அதை தான் சொல்லுவாங்க. தீர்ப்புன்றதை தாண்டி ஒரு பொண்ணு அந்த பையன்கிட்ட எவ்வளோ வந்து அந்த யார் பொண்ணுன்னு யார் சொன்னீங்க, பையன் யார் சொன்னீங்க, அதை சொல்லுங்கள். பொண்ணு கிடையாது, அவங்க பொம்பளை. திலீப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண் கிடையாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பளை. ஒரு பொண்ணு பையன் கிடையாது, ஒரு ஆம்பளை அவர். சரிங்களா? ஆமாம், கேர்ள் கிட்ட ஒரு பையன் வந்து அந்த பழி உணர்வு இருக்கும்ல, அவ்வளோ எவ்வளோ ஈகோ இருந்தா என் ஒய்ஃப் கிட்டே நீ போட்டு குத்துட்டியான்றதுக்கு அந்த பொண்ணை வந்து அவ்வளோ நாசம் பண்ணி இத்தனை வருஷம் அந்த வழக்கை வந்து இழுக்க. நீங்கள் மஞ்சு வாரியர் ஃபேனா? நீங்கள் இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் மஞ்சு வாரியர் ஃபேனான்னு கேட்குறேன். ஒரு பொண்ணா இருந்து பேசுகிறேன் சார். ஒரு பொண்ணா இருந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று நடக்குதுன்னா நான் போய் இப்போ சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், அவன் லைஃப் கெட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது ஒரு தப்பு இல்லையா? அது எப்படி? அவர் வந்து அப்படி இல்லையே, அவர் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறாருல, காவியான்னு ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு இன்னொரு பொண்ணு கூட வாழலாம்? அது கல்யாணம் பண்ணாமே வரலாம்ல. நல்லா பண்ணீங்க. ஒரு மனம், அதாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டவங்க வந்து கருத்து வேற்றுமையில் வந்து டைவர்ஸ் ஆகிறது இயல்பு தானே, சாதாரண. ஆமாம், டைவர்ஸ் ஆகிட்ட பிறகு அவர் வந்து பார்த்தா டைவர்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு குழந்தை கூட, ஒரு பெண் குழந்தை கூட இருக்குது. அவர் வந்து அதை பொருட்படுத்தலை, இன்னொரு பெண்ணோட போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இது அவங்க குடும்ப விஷயம் இல்லை தானே, இது அவங்க குடும்ப விஷயம். அதில் ஒரு 3வது நபர் வந்து தலையிட்டு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோபம் வரதானே செய்யும். அதுக்காக அவர் பண்ணது நியாயம் சொல்லலை. அப்படி நான் அப்படி சொல்லுவேன், அப்படி இல்லைம்மா. இவர் நல்லா புரிஞ்சுங்க. இப்போது திலீப் இடத்துல வந்து நீங்கள் பாருங்களேன், நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். திலீப்புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மஞ்சு வாரியர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார், ஒரு குழந்தை ஆயிடுச்சு, அவருக்கு போர் அடிச்சிச்சு.
அப்போ வந்து என்ன செய்யறேன்னு கேட்டால் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஆஃபர் வருது. யார் காவியா வந்து என்ன செய்யறேன்னு கேட்டால் அவங்க ஒரு பக்கம் வந்து லோன்லி ஆகி வராங்க. அப்போ இவர் போய் வந்து என்ன செய்யணும் அவங்களோட உறவு வைக்கும் போது கேட்டால் எதுக்கு தடையாக இருக்கணுமே, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பெண்ணோட போய் தொடர்பு வச்சுட்டா தப்பு இல்லையா? ஆனால் சட்டப்படி விவாகரத்து பண்ணிவிட்டு வந்து காவியாவோட போய் வந்து உறவு வச்சுக்கிறாரு. இது சகஜமாக எல்லாருக்கும் நடக்கிறது தானே சினிமாவில். நடக்குது. இது வந்து ஓப்பனா எனக்கு வந்து ஒன்று பிடிக்கல, இன்னொரு பொண்ணு கூட எனக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருந்தா அதுதான் போய் சொல்லவே தான் நீ எதுக்கு என்ன போட்டு கொடுத்தாரு. இல்லை அதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்களேன், சினிமாவில் இது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் எங்கே வரீங்கன்னா ஒரு பெண்ணோட தொடர்பு கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட போய் தொடர்பு வச்சு தப்பு தான்றீங்க. கண்டிப்பாக தப்பு, 100% நான் வந்து அதை வந்து எதிர்க்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் என்னென்னா இதை வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் தொடர்புடைய ஒரு விஷயம் வந்து காலங்காலமாக நடக்குதுமா. இது இன்றைக்கி இல்லை, மனோரமா காலத்துலேருந்து நடக்குது. மனோரமா நம்ம சிரிப்பு நடிகை இருக்கிறாங்கல்ல, நகைச்சுவை நடிகர் இறந்தாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா தெரியல? அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைஞரே சொல்லியிருக்கிறாரு. கலைஞரே வந்து மனோரமா வந்து மேடையில் சொல்லும் போது போட்டு கொடுத்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போட்டு கொடுத்தவங்கன்னா நான் இவங்களை வந்து இந்த மாதிரி சில பெண்களுக்கு அது உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் வந்து மனைவிக்கு தெரியாமல் செய்யக்கூடிய தப்பை வந்து அதை வந்து போய் தலையிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் வந்து கலகம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வச்சுங்களேன். ஒரு கலகத்தை விளைவிக்கிறதுன்னு நடக்கிறது தான். இதில் இது சரி தப்புன்னா நான் சொல்லவே இல்லை. நடந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சு வாரியாரோடு இருக்கிற அந்த பந்தத்தை வந்து அதை மீறி வந்து இன்னொரு நடிகையோடு அவருக்கு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பை வந்து பார்த்திங்கன்னா மனைவி கிட்ட வந்து போட்டு கொடுத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பாவனா. ஸோ இவங்க நீங்கள் பாவனா, மஞ்சு வாரியார், காவியா இவங்கெல்லாம் ஒரே குட்டையில் திலீப்பு கூட சேர்த்துங்க, ஒரே குட்டையில் ஒன்றா மட்டைங்க. யாரும் வந்து அப்படியே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவித்திரமானவங்கலாம் சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு உறவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய வந்து ஒரு முரண், கருத்து முரணாக இருக்கட்டும் அல்லது இன்னொரு உறவுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சல்லாபமாகட்டும், அதில் 3வது நபர் தலையிடும் போது அது அவங்களுக்கு பாதகமாக நடக்குமா? அந்த பெண் வந்து 3வது ஆள் இல்லைல்ல, மஞ்சு வாரியாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட். நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்குன்னா சரி, மஞ்சு வாரியாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும். திலீப்புக்கு என்னவா இருக்காங்க? திலீப்புக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது. சினிமாவில் சகஜமான விஷயமா இது, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பழகிறது, ஒருத்தர் பேசி, இது ரொம்ப சர்வசாதாரண விஷயம். இன்றைக்கி நேற்று நடக்கிற காலகாலமாக நடக்கிற விஷயம். ஆனால் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான உறவு இருந்ததுன்றது நமக்கு தெரியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சி இவங்க வந்து 3வது நபர் தலையீட்டில் போய் உள்ளே நுழைஞ்சி ஒரு கலகத்தை ஏற்படுத்தும் போது பாவனா மீது இவருக்கு வந்து ஒரு கோபம் ஏற்பட்டுச்சுன்னு நான் சொல்ல வரேன். ஒரு கோபம். திலீப் பண்ணது கரெக்ட் நான் சொல்ல, அந்த கோபத்தினுடைய பிரச்சனை விளைவு தான் வந்து இந்த மாதிரியான சிக்கல்லாம் நடந்துச்சு. அது வந்து அந்த கோவம்ன்றது இப்போ உங்ககிட்டே நான் ஒன்று தப்பாக பேசிட்டேன், அந்த நேரம் மூஞ்சுக்கு நேரம் பேசிடுவீங்க, இல்லை அந்த ஒரு 2 நாள் கோபம்ன்றது அந்த மனசில் இருக்கும். ஆனால் ஒரு பல வருஷமாக அந்த மனசுலேயே வச்சுக்கிட்டு பழி வாங்கணுன்றது 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு எப்போ மாட்டும் அப்படி அது வந்து நான் உள்ளே போய் நான் அந்த ஆய்வு செய்ய விரும்பலை. நான் அது வந்து உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தால் தப்பு தான், ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்றது தப்பு தான். ஆனால் இதில் வந்து நான் கேட்டால் தேவையில்லாமல் வந்து ஒரு 3வது நபர் வந்து தலையிடக்கூடாதுன்ற நான் அவங்க வேலையை அவங்க பார்க்கணுன்ற சுருக்கமாக நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லுது, அவங்க சொல்கிறது தப்பு இல்லை. அதுவும் கரெக்ட். நீங்கள் சமூகத்தோட பிரச்சனை இருக்கணும். சமூகத்தோட பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க முறையாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மனைவி கிட்ட போய் புகார் தரணுன்ற வந்து அவசியமே கிடையாது. புரியுதா சொல்கிறது? நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திலீப்கிட்டே பேசலாம். யார்? பாவனா. சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவங்க வந்து என் ஃப்ரெண்டு தான், அவங்க நீங்கள் இந்த மாதிரி துரோகம் பண்ண, இதெல்லாம் வந்து திரும்ப எப்படி திரும்ப அந்த பெண்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஜெலசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொறாமையோட அந்த போராட்டம். இதெல்லாம் சினிமாவில் வந்து டைவர்ஸ்ன்றது சர்வசாதாரணமாக இருக்குது, அது நடக்கக்கூடாது. அதனால் பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு வாரியாருக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேற்றுமை வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நடிகையோடு அவருக்கு வந்து அந்த தொடர்பு இருக்கிறத வந்து இவங்க வந்து மனைவியோடு போய் போட்டு கொடுத்ததுனால தான் ஒரு நீங்கள் இப்போ இப்படி எடுத்துங்க. இப்போ திலீப் வந்து மோசமான நபர் வச்சுங்களேன், ரைட் போட்டு கொடுத்துட்டியா, நல்ல வேலை, எனக்கு நல்லது தான் நீ செஞ்சுருக்கிற, நானே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீ வந்து போட்டு கொடுத்துட்டியா, ரைட் ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் மனைவி கிட்ட போட்டு கொடுத்தது ஒரு கணவருக்கு கோபம் வருதுன்னா, யார் போட்டு கொடுத்தாங்களோ அவங்க மேலே கோபம் வருதுன்னா, அப்போ அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருந்திருக்குன்னு பார்த்துங்க. இங்கே மனைவி கிட்ட கூட கருத்து வேற்றுமை இருக்கலாமா? குழந்தை, திலீப்போட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு குடும்பத்தில் இது வந்து சில நேரங்களில் இப்படி நடந்துடும். சில பேர் வந்து என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா வந்து வீட்டு சாப்பாடு ரெகுலராக சாப்பிடும்போது திடீர்னு போர் வச்சிடும்.
அப்போ என்ன கேட்டால் வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்பான். நீங்கள் இதுலேயே நடுவில் சொன்னீங்க இல்லையா, பல வருஷம்லாம் வாழ மாட்டாங்க, போர் அடிச்சிருமா. அப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா அப்படி அதெல்லாம் இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுங்க. நான் பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா உலகத்தில் இது சாதாரணம். நம்ம வேறு வழி கிடையாது. இது பேக்கெட்டில் பணம் கிடையாது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கலாம் வேறு விதியே கிடையாது. பொண்டாட்டி என்ன சோத்தை போட்டாலும் அதுதான் தின்னணும். நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு எல்லாத்த விட என்ன இருக்குது, பசியை தாண்டி என்ன இருக்குது, மானம், சூடு, சொரணை, இது எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரபலமானவர்களுக்கு, இந்த சினிமா உலகத்தில் இருக்கிற நபர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலை, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி போயிடுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதெல்லாம் நார்மலாக போயிடுவாங்க. நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லலை, சில பேருக்கு மட்டும் இந்த அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்பான். மானம்னு சொல் என்னது எப்படி இருக்கும் அதுன்னு கேட்பான். இது மானத்தோடு இருக்கணுங்க, எப்படிங்க அது, என்னது மானம், எப்படி இருக்கும், என்ன கலர், எப்படி டிசைன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த நபரில் நீங்கள் ஒப்பிட முடியாது. நாம் வந்து வாழக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள், ஏழைகளுக்கு தான் அந்த மானம், சூடு, சொர்ணை, ஈனம் கூட சேர்த்துங்க. அதெல்லாம் இருக்குது. இன்னும் கூட எதாவது இருந்தால் போட்டுங்க. நீங்கள் வந்து அந்த ஆண் சைடு இருந்து பற்றி பேசும்போது இது நியாயம். நான் இப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி தூக்கி என்ன கூண்டில் அடைப்பீங்க. இல்லை இப்படி தூக்கி என்ன கூண்டில் அடைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஆண்களுக்கு சப்போர்ட்டுன்னு நான் பேசவே இல்லை. நான் நான் சொல்லணுமா, பெண்களும் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, எத்தனை வந்து நடிகைகள் ஆண்களை டைவர்ஸ் பண்ணி, இப்போ மீரா வாஸ்தவன் எடுத்துங்க, 3 பேரும் 4 பேர் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைம்மா, நான் சொல்கிறது இல்லை, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறேன். நான் சப்போர்ட், நான் ஆண்களுக்கு பெண்களுக்கு நான் பேச வரல. நீங்கள் ஒன்றா இருந்துங்க ஒரு பக்கம், நான் 2 தரப்புலையும் சொல்கிறேன். எத்தனையோ பேர் அதுதான் சொல்கிறேன், நானும் நியாயத்து பக்கம் தான் இருக்கேன். இந்த இடத்துல வந்து டைவர்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். கொஞ்ச காலம் இப்படி போகிறானா, அந்த காலத்தெல்லாம் அப்படி தானமா இருந்தாங்க. சினிமாக்காரர்கள் வந்து சில பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, நடிகராகட்டும் இந்த மாதிரி வந்து திரும்ப இதில் தேவையில்லாமல் 3வது நபர்கள் நுழையும் போது, இப்போ திலீப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 85 நாள் ஜெயிலில் இருந்தாரா. இத்தனைக்கு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பேர் சேர்ந்து பண்ண சம்பவம். அது 8 பேர் சேர்ந்தது, ஒரு பொண்ணை எவ்வளவு சித்திரவதை. அதுதான் நான் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை அதுதான் அந்த துணிச்சலாக அந்த பாவனங்களுடைய புகார் கொடுத்ததை நம்ம பாராட்டுறோம். இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அது வந்து உண்மையிலே பாராட்டணும். நான் குறையாக சொல்லவே இல்லை. அதே சமயத்தில் இன்னொன்று நான் சொல்லணும்னு கேட்டேன், பெரும்பாலும் இன்னொருத்தருடைய குடும்ப விஷயத்தில் சொல்லுவாங்க, இந்த நாட்டோட பிரச்சனை கூட நீங்கள் போய் தீர்க்க போயிடலாம், இது 2 நாடுகளோட சமரசம் பண்ணி போயிடலாம். ஆனால் அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அது அவங்களே பேசி தீர்த்துக்கணும். அதில் 3வது நபர்கள் போய் தலையிட்டாலே அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஆகுமா. அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது உங்களுக்கு? இதில் என்ன தெரியுங்களா, இப்போ பாருங்களேன், ஒரு லேசான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இருந்திருக்கலாம். ஒரு நடிகர் நடிகைன்ற அந்த உறவு கூட இருந்திருக்கலாம். யாருக்கு இருந்திருக்கலாம், திலீப்புக்கும் காவியாவுக்கும் இருந்திருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பிளவு வந்து பெருசாக ஆகும்போது, அப்போ இயல்பாகவே போய் அது வந்து அந்த ஓடையில் போய் அந்த இது சேர்ந்துடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த பரிசல் போய் சேர்ந்துடும். இங்கே கருத்து வேற்றுமை வரும்போது பார்த்தீங்கன்னா 3வது நபர்கள் நுழைவாங்கம்மா. அது நான் சொல்கிறது தவறாக நீங்கள் வந்து அப்படி இல்லை, அது பண்ணக்கூடாதுன்னு. நான் 3வது நபர் நுழையாதீங்கன்றேன். நான் சீரியஸாக சொல்கிறேன். 2 கணவன் மனைவிக்குள்ளே நடந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா 3வது நபர்கள் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது. உள்ளே நுழையும் போது அங்கே தேவையில்லாமல் பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு பாருங்கள், பூதாகரமாக ஆயிடுச்சு. இதை போய் கேட்க போய் அப்படி தானே அண்ணாச்சி வந்து மாட்டினார், சரவணபவன் அண்ணாச்சி. சும்மா இல்லாத வந்து கொண்டு போய் ஜாதகத்தை போட்டு, இந்த ஜாதகத்தை படி பார்த்தா நீ உலகம் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டை கட்டுவோன்னு சொல்லி எவனோ சொல்ல போய் அதை அந்த ஆள் நம்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு, அதனால் இந்த ஹோட்டல் சாம்ராஜ்யமே அழிஞ்சு அவரும் ஜெயிலுக்கு போய் கடைசியில் வந்து செத்தே போயிட்டார்ல. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து முழுக்க கேட்டால் கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நபர்கள், அது எந்த உருவத்தில் நுழைஞ்சான்னா, ஜோதிடர் உருவத்தில் இருந்தாகட்டும், அல்லது வந்து எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆனால் யாரும் 3வது நபர் நுழைஞ்சாலே பிரச்சனைங்க. அதை வந்து அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்ச நாள் இருக்கும் பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்க இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்காகன்னு சொல்லி கூட அவர் வந்து சேர்ந்துருவார். யார்? திலீப். இப்போ நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்களா, உங்களுக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை. இப்போ அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் சொல்லி பல பேர் அப்படி தானே பண்ணுறான். அண்ணனுக்காகன்னு சொல்லி உயிரை கொடுக்குறேன்னு வருவான். இப்போ 6 பேர் ஜெயிலில் இருக்க வந்து போகிறான் அண்ணனுக்காக. யார்? திலீப் அண்ணனுக்காக 6 பேர் வந்து இப்போ ஜெயிலுக்கு போகிறான். அவருக்காக தான் பண்ணியிருப்பானுங்க இல்லையா? அப்படியே நடந்திருக்கும். அதுதான் இப்போ சொன்னீங்க பாருங்க, சூப்பரான வார்த்தை இதுதான், ஈகோ கிளாஷ், எமோஷனல்.
இதனால் வாழ்க்கையை தொலைச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தான் வாழ்க்கையை இப்போ மட்டும் இல்லாம உங்கள் விஷயம் சொல்லட்டுமா சுத்தி உங்களுக்கு, இருக்க எல்லாரும் பாவனாவுக்கும் கெரியர் அவுட்டு, திலீப்புக்கும் கெரியர் அவுட்டு, அந்த கூட இந்த 8 பேருக்கும் அவுட். அந்த 6 பேர் ஜெயிலுக்கு போகிறான். இப்போ பார்த்தீங்களா, அந்த காவியான்ற பொண்ணோட வாழ்க்கை அங்கேயும் கேச்சு, அங்கேயும் போயிடுச்சா, அந்த வாழ்க்கையும் போயிடுச்சா. 10 பேர்கிட்ட இதுல இப்போ பார்த்தீங்க, இது எல்லாம் காரணம் நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை, எது நான் சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த ஈகோன்னு ஒன்று, எமோஷனல், இதனால் டோட்டலாக இது. இதில் போய் நம்ம என்ன வந்து தீர்ப்பு சொல்ல முடியும்? அவன் எண்ணப்படி தனி மனித ஒழுக்கம் வேணும். ஆமாம், தனி மனித ஒழுக்கம் இல்லாதோட அவனுடைய எண்ணங்கள் வந்து கெட்டு போன விளைவு தானே இது. எல்லாருமே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுக்கு வந்து ஆதாரங்கள் இருக்கணும், ஆதாரங்கள் எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் 251 பேர்கிட்ட திரட்டப்பட்டிருக்கு இந்த வழக்கில். அது இது பாருங்க, நல்லா அதில் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து இல்லை இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ஒரு வழக்கில் ஒரு பையனை வந்து தர்ஷன்ற பையனை வந்து வழக்கில் வந்து கீழ்கோர்ட்டு வந்து தண்டிக்குது. நல்லா புரிஞ்சுங்க, கீழ்கோர்ட்டு தண்டிக்குது. மேல் கோர்ட்டில் போய் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது நான் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் உடஞ்சிருச்சு, அவனை பையனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா திலீப் வந்து கீழ்கோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தண்டனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு வேளை வந்து இவருக்கு வந்து இந்த ரிலீஸ் பண்ணது செல்லாது, அவரும் தான் இந்த குற்றத்தை இன்வால்வ்னு சொல்லி போய் தண்டனை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் இந்த கேஸு. சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேளை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் இதெல்லாம் பார்க்க தவறிட்டீங்க, அவர் வந்து கன்ஃபார்ம் இவர் வந்து குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கும் அந்த தண்டனை வழங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே அந்த தீர்ப்பை ஆதரிப்பதோ அல்லது எதிர்க்கிறதோ தேவையில்லாமல் நம்ம கடந்து போயிடணும்னு சொன்னேன். நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், நான் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, அந்த தீர்ப்பு கடந்து போயிடணும். ஏன்னா அடுத்தது இன்னொரு தீர்ப்பு இருக்குது இந்த வழக்கிலேயே, அது நாளைக்கு மாறிட்டு என்ன செய்வீங்க? அப்போது அந்த தீர்ப்பு கரெக்டுன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி கிடையாது. கடந்த காலத்தில் நிறைய தீர்ப்புகள் வந்து திருத்தப்பட்டிருக்கு, மாறி இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த குற்றவாளி வந்து வெளியே வந்திருக்காரு திலீப். ஏற்கனவே 7 வருஷம் 5 வருஷம் கிட்ட வந்து காத்திருந்து பழி வாங்கினாரு. இப்போ வெளியே வந்திருக்காரு. பாவனா வேற நிறைய இடத்துல வந்து அதை ஓப்பனாக பேசியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இதால் திருப்பியும் வந்து பாதிப்பு ஏற்படலாமா? இல்லைம்மா, அதெல்லாம் எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகு இனிமேல் அந்த பக்கம் அந்த பாவனா வீடு அந்த பக்கம் காரில் போகும்போது இந்த சைடில் பாவனா வீடு இருக்குன்னு சொன்னால் எனக்கு கேட்டால் இல்லை திருப்பி போயிடலாம், வேறு ரூட்டுக்காக போகலான்னு சொல்லுவார். ஏன்னா போதும் இல்லை, இது வரைக்கும் 85 நாள் ஜெயிலு, இவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவித்த பிறகு பாவனா பக்கம் வீட்டு பக்கமே போக மாட்டார். அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல கேட்டால் பாவனாவுக்கு அவரால் தொந்தரவு இருக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே பட்டது போதாதா? பாவனா வீடு அந்த பக்கம் இருக்குதுன்னா இனிமேல் நான் சரி கேட்டால் அந்த தம்பி டிரைவர்கிட்ட சொல்லுவார், இந்த பக்கம் போகாதப்பா நீ இந்த பக்கம் போகணுவார். அவன் டிரைவரே முதல்ல திரும்பிடுவான், ஏன்பா அந்த பக்கம் போகலாம் சார், அந்த பக்கம் பாவனா வீடு இருக்குது சார்னு. அப்படி தான் இப்போ இருக்கிற நிலைமை உண்மை. ஏன்னா அதுதான் சேஃபும் கூட. அதாவது கேட்டால் அவங்க சைடே இவர் பார்க்க மாட்டார். அவர் அவங்க பொது நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா இவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து போக மாட்டார். எனக்கு என்னென்னா ஒரு பொண்ணுக்கு வந்து இவ்வளோ அநீதி நடந்திருக்கு, அவ்வளோதான் அதுக்கு தண்டனை. அப்படி இல்லைம்மா, இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க, பல வழக்குகளில் 85 நாள் தான் ஜெயிலா நீங்கள் பல வழக்குகள் நீங்கள் அப்படி சொல்லிடாதீங்க, நீதியெல்லாம் அப்படி குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீதியை குறைச்சி மதிப்பில்ல, பொண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு அவ்வளோதான் வேல்யூவா? பெண் அப்படி இல்லை, பெண் ஏன் ஒரு பெண் வந்து பாலியல் இல்லைம்மா, நீங்கள் சிறையில் நீங்கள் இன்றைக்கி சிறையை எடுத்துங்களேன், இன்றைக்கி சிறையில் வந்து ஒவ்வொரு சிறையை நீங்கள் எடுத்திங்கன்னா பாலியல் குற்றங்களை செய்த தண்டனை வாங்கின பலரும் இருக்கிறாங்க. பலரும் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்திங்கன்னா லட்சக்கணக்கான குற்றவாளிகள் வந்து தண்டனை வாங்கினவங்களே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் வந்து அப்படி அந்த பார்வையில் பார்க்கக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயோ பெண்களுக்குன்னா நீதி இவ்வளோதானா அப்படிலாம் கிடையாது. அங்கே சில நேரங்களில் வந்து குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து இருக்கும். அந்த குற்றத்தில் சம்பவத்திலே பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ நீதின்றது வந்து எப்படின்னு கேட்டால் அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் வாதிடும் போது சில நேரங்களில் சில கேள்விகள் கேட்கும்போது அங்கே வந்து சரியான எவிடன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? நீ சொல்லலாம், ஆனால் எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும், தான் உலகத்துக்கே தெரியும். என்னென்னு கேட்டால் இவன் தான் இதை பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க எதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க? ஆதாரம் சாட்சியம். ஆதாரம் சாட்சியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு குற்றவாளி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரில் படிக்கிறது தான் எல்லாம், குற்ற சம்பவம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா தான் வந்து சாட்சியம் அளிக்கிறாங்க, என் தம்பியை வந்து இவங்க தான் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு.
வழக்கு விசாரணை நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை மாற்றி போட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் பண்ணாங்கன்னு கேட்டால் இவங்கள மாதிரி இருந்தாங்கன்னாங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்படி போங்க. மாதிரினா அது வேறு, இவங்கள மாதிரின்னு சொன்னாங்க. வேற ஒரு ஆள் அது. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? இவங்க பண்ணாங்கன்னு கேட்டால் இவங்கள மாதிரி தான் இருந்தாங்கன்னாலே முடிஞ்சிருச்சு, அந்த சாட்சி செல்லாது. அது மாதிரி இது நான் நாட்டமை தீர்ப்பா இது? சினிமாவில் வந்து சரத்குமார் கொடுக்குற தீர்ப்பு அந்த மாதிரியா இது? சின்ன பையன் வந்து சொன்னால் கூட அந்த அக்கா வந்து பம்பு செட்டுக்கு தூக்கின்னு போனாருன்னு சொல்லுவான் சின்ன பையன், உடனே அதை வச்சு தீர்ப்பு கொடுத்துருவாரு. அப்படி பண்ண முடியாதுல்ல. நீதிமன்றன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரணம் கிடையாது. நீதிமன்றம் கேட்டால் 1000 குற்றவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அப்படி தானே, அந்த அடிப்படையில் தானே உங்களுக்கு வந்து தீர்ப்புகள் எழுதப்படுது. அப்போ இந்த இடத்துல வந்து சாட்சியம் இல்லை, ஆதாரம் இல்லை. அந்த அடிப்படையில் இப்போ எங்கேயாவது வந்து அந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு குற்றமற்றவர், நிரபராதி, அப்பாவி அப்படின்னு ஏதாவது இருக்கா? போதிய சாட்சியம் ஆதாரம் இல்லைனாலும் ரிலீஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். நீங்கள் எவிடன்ஸை கொண்டு வாங்க. அப்போ ஆமாம், அது வந்து இனிமேல் வந்து இது வந்து இந்த நீங்கள் சொன்னீங்க 250 பக்கம் அறிக்கை இருக்குது, இவ்வளோ சாட்சிகள் இருக்குது, இவ்வளோ ஆதாரம் எல்லாம் இருந்தால் கூட அடுத்த நீதிமன்றம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீழமை நீதிமன்றம் வந்து எதெல்லாம் பார்க்க தவறிடுச்சு, காண தவறியது எது, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை யோசிப்பாங்க. இவ்வளோலாம் பாயிண்ட் இருக்கும்போது ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இல்லை இந்த பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கான பாயிண்ட்டை பார்ப்பாங்க. ரைட், ஓகே, அப்போ ரிலீஸ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. அது சொல்ல முடியாதுன்றாங்க. அதனால் பாதிக்கப்பட்டவங்க அப்பீல் பண்ணுவாங்க. அரசு தரப்பில் வந்து அப்பீல் பண்ணும்போது அப்போ முடிவு என்ன வருதுன்றதை பார்த்துட்டு அப்போ பேசுவோம். கண்டிப்பாக.